அதாவது காவல்துறையினர் இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச தகவலின்படி காவல்துறையினர் வந்து குற்றவாளி கிட்ட நெருங்கிட்டாங்க. ஆனா போதிய சந்தர்ப்பமும் போதிய ஆவணங்களும் போதிய இதுவும் இல்லாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எவிடன்ஸ் வந்து லேக் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால ப்ராப்பர் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி நகர வாழ்க்கையை கம்பேர் பண்ணும்போது கிராமத்துல எல்லாம் மக்கள் அக்கம் பக்கத்துல நல்லா பேசிப்பாங்க, பழங்குவாங்க. அதாவது என்ன சொல்றது, நல்ல ஒரு போக்குவரத்துகள் இருக்கும். இதுல வந்து அந்த மாணவி போற இடம்னா வாடிக்கையா போற இடமா தான் இருக்கும். அதுல எப்படியும் அந்த குடும்பம் மட்டும் புழங்கிருக்காது, எல்லா குடும்பங்களும் வந்து புழங்குற இடமா தான் இருக்கும். அப்போ எப்படி அந்த மாணவி மட்டும் தனிமையில விடப்பட்டாங்க? அது மட்டும் இல்ல, அவங்க கத்திருக்க மாட்டாங்களா இந்த சம்பவத்தின் போது? அது வந்து யாருக்கும் கேட்கலையா? அந்த மாதிரி ஒரு சந்தேக பார்வையும் வருது. காரணம் கஞ்சா தாங்க. கஞ்சா போட்டா அவன் என்ன பண்ணுதான் அப்படின்னு அவனுக்கே ஒரு இது ட்ரிகர் ஆயிரும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த கஞ்சா அடிமையில ஒருவேளை பண்ணுனாங்களா என்னங்கிறது 6 நாள் 7 நாள் ஆகியும் இன்னுமே பிடிபடல. இன்னும் அந்த கொலையாளி பிடிபடலைன்னா இதுக்கு முன்னாடி அவன் கை தேர்ந்தவனாதான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வழக்குகள் சந்திச்சிருப்பான். அப்படி இல்லைன்னா கூட இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் பண்ணிருப்பானா இருக்கும். ஏன்னா எதர்ச்சியா பண்ணும்போது எப்படியாவது எவிடன்ஸ் வச்சு பண்றவங்க வந்து கண்டிப்பா மாட்டிடுவாங்க. இவன் ஏதோ ப்ரீ பிளான் பண்ண மாதிரிதான் ஒரு பிம்பம் அடிப்படுது இதுல. அதனாலதான் ஒருவேளை பக்காவா எல்லா எவிடன்ஸும் இது பண்ணி காவல்துறைக்கே ஒரு போக்கு காட்டுறானா அப்படிங்கிறது ஒரு மேடம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, இது விளாத்திக்குளம் அந்த சம்பவத்தை பத்தி பேசலாம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோவே படு வேறலா போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்து 1 வாரம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளியை போலீஸாரால நெருங்கவே முடியல. ஒண்ணு. ரெண்டாவது, என்னென்ன விஷயங்கள் வந்து இது குற்றவாளியை வந்து போலீஸார் நெருங்குறதுக்கு தடைக்கல்லாம் இருக்கு? ஸோ உங்களுடைய பார்வையில அதை கொஞ்சம் சொல்லுங்க மேடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். விளாத்திக்குளத்துல வந்து இந்த மாதிரி 12ஆம் வகுப்பு மாணவி வந்து ஒரு கொலை பண்ண ஒரு துயர சம்பவத்தை நம்ம பார்த்திருக்கோம். கொலை நடந்த ஒரு துயர சம்பவத்தை இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் முன்னாடி நம்ம இதை பத்தி ஒரு வீடியோ வேற போட்டிருக்கோம். இதுல வந்து எப்படிலாம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது, காவல்துறையோட கவனக்குறைவை பத்தி பேசியிருந்தோம். அதுல இப்ப ரீசெண்டா வந்த தகவல் படி பாத்தீங்க அப்படின்னா அந்த மாணவிய வந்து இந்த மாதிரி பண்ணுனது, அந்த மாணவியோட கழுத்தெலும்பு உடைஞ்சது, தாடை எலும்பு உடைஞ்சது, அதெல்லாம் போஸ்ட்மார்ட்டத்துல ஏதோ ஒரு அறிகுறி தெரிஞ்ச மாதிரி அவங்க வந்து ஃபர்ஸ்டே வெளிவிட்டுட்டாங்க செய்தியா. சோ இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா மாணவி வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டுதான் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வந்து வைக்கிறாங்க. சோ இதன் அடிப்படையில அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாமே எடுத்து தெரிஞ்சவங்க அக்கம் பக்கம் அப்படி இப்படின்னு விசாரிக்கும் போது இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, இப்போ வந்த தகவலின்படி அதாவது மாணவியோட ரொம்ப நெருங்கினவங்க தான் இதுல ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கப்படுது. ஏன்னா அவங்க சுத்தி பத்தி எல்லா இடமும் விசாரிச்சிருக்காங்க. பொதுவா காவல்துறையில பொறுத்தவரை ஒரு விஷயத்துல டக்குன்னு அவங்களுக்கு சந்தேகம் வராது. அது வந்து அலசி ஆராய்ஞ்சி தீவிரமா அதை வந்து உள்நோக்குவாங்க. சும்மா சாதாரண உள்ளவங்க, நம்மளோட பார்வை வேற அவங்களோட பார்வை வேற, சாதாரண மனித பார்வை வேற, ஒரு காவல்துறையோட சந்தேக பார்வைங்கிறது வேற. சோ அப்போ அதன் அடிப்படையில அவங்க வந்து எப்படி பார்த்திருக்காங்க, ஒவ்வொருத்தங்களையும் விசாரிக்கும் போது அவங்களோட விளக்கங்கள், அந்த நடைமுறை எல்லாமே, அவங்களோட பிஹேவியர் எல்லாம் வாட்ச் பண்ணும்போது கொஞ்சம் சந்தேகப்படுற அளவுல கொஞ்சம் நெருங்கிய வட்டாரத்துல இருக்காங்கன்னு ஒரு தகவல் வருது. ஆனா அது யாருன்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பொதுவா பாத்தீங்க அப்படின்னா ஏன் கன்ஃபார்ம் ஆகல, இப்ப அவங்க நினைச்சா டக்குன்னு எடுத்து இது பண்ணி விட்டுலாம், ரிமாண்ட் பண்ணி நேரா எங்க கொண்டு வருவாங்க, நம்ம நீதி ஸ்டேஷன் ரிமாண்ட் பண்ணி அவங்க காவல் நிலையத்துல அடைச்சிருவாங்க. ஆனா ஃபைனல் ஸ்டெப் எங்க வந்து அவர் குற்றவாளியா, அந்த கையவர்கள் வந்து குற்றவாளியா இல்லையான்னு நிரூபிக்க வேண்டிய ஒரே இடம் வந்து நீதிமன்றம். அப்ப அந்த நீதிமன்றத்தோட பேஸ்மெண்ட் என்ன, அது எப்படி ஒவ்வொரு வழக்குகளை சந்திக்குது பாக்குதுன்னா அதோட ஆதாரங்கள், எவிடன்ஸ். அந்த எவிடன்ஸ பேஸ் பண்ணி தான் ஒரு நீதிபதி அவர்கள் வந்து தீர்ப்பு கொடுக்க முடியும். சும்மா எடுத்த உடனே நீ என்ன பாத்தியா, நீ அவங்களோட வெறுமனை பார்த்தவங்களை வச்சு அப்படி இப்படி எல்லாம் ஒரு கேஸுக்கு ஜட்மெண்ட் வராது. அதோட பேசிக் எவிடன்ஸ் எல்லாம் நமக்கு வேணும். அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அது எல்லாமே மேட்ச் ஆனாதான் அந்த குறிப்பிட்ட நபர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படும் நீதிமன்றத்துல. சோ இதன் அடிப்படையில தான் காவல்துறையினர் கொஞ்சம் டைம் எடுக்கிறாங்க. சோ இப்ப கண்டுபிடிக்கல அப்படி இப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்களோட வேலை இப்ப நமக்கு வந்து பொதுமக்களுக்கு வந்து எல்லாமே தெரியாது. அவங்களோட வேலை பேக் சைடு நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிக்கிதா விஷயத்துல அஜித்குமார் கொலை வழக்குல வந்து வெளியில பாதிதான் தெரியும். உள்ள சிபிஐ விசாரணையில என்ன நடந்தது, எந்தெந்த ஆங்கிள் நடந்ததுன்னு
ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்துக்கு தான் தெரியும், பொதுமக்களுக்கு தெரியாது. சோ அதே மாதிரி இதுலயும் காவல்துறையோட அணுகுமுறை வந்து வேற மாதிரி இருக்கு. மேடம் இப்போ இந்த விஷயத்த வந்து பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா இந்த முந்தின நாள் சாயங்காலம் ஒரு 6-7 மணிக்கு அந்த பொண்ணு வந்து கொல்லப்புறத்துக்கு போயிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்த பொறுத்தளவுல அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு 10 மணி போல போய் காவல்துறையை போய் அணுகியிருக்காங்க, ஹெல்ப் வேணும் எல்லாமே கேட்டிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க வரல, வந்து தேடுறதுக்கு வரல, வைக்கல. ஆனா யாருமே அப்படி நினைச்சிருக்க மாட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா இப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு 6-7 மணிக்கு இந்த இடத்துக்கு தான் ரெகுலரா இப்போ வந்து உதாரணம் நம்ம ஊர் சைடே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஊர் சைடே என்ன அப்படின்னா இப்போ பெண்கள் வந்து சாதாரணமா ஒரு ஒதுங்குற இடம் அப்படின்னா இப்போ இந்த தண்டவாளம் சைடு, எங்க ஊர் சைடுலாம் அப்படிதான் இருக்கும். இந்த தண்டவாளம் சைடு அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அந்த பெண்கள் வந்து கழிவறைக்காக போவாங்க. ஸோ இப்போ இவங்க அதே தேடுற இடத்துல அந்த இடத்துல கண்டிப்பா தேடி இருப்பாங்க. அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் போய் தேடி இருப்பாங்க, இங்க எங்கேயும் இருக்கான்னு. ஆனா அந்த இடத்துல புதர் எங்கேயோ, அந்த புதர்ல அந்த பொண்ணோட பிணம் வந்து கிடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ அன்னைக்கு நைட்டு பிடிபட முடியல. அப்புறம் மறுநாள் காலையிலயும் தேடி இருக்காங்க, அப்பவும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஒரு குறிப்பிட்ட சமயத்துல வந்து யாரோ வந்து தேடும் போது அந்த இடத்துல பிணம் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை நைட்டு எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு திரும்ப கொண்டு வந்து போட்டிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? மேபி சான்சஸ் இருக்கு. சோ அதனாலதான் அந்த பெண் வந்து கொலை செய்யப்பட்டு அந்த இடத்துல வந்து அவங்க தாயார் போய் அழும்போது கூட அந்த இடத்துல இருந்து பாடியை எடுக்கணும் அப்படிங்கிற முயற்சி பண்ணிருக்காங்க. அப்ப வந்து காவல்துறை வந்து தடுத்துட்டதா ஒரு தகவல் வருது. ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கு தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அதெல்லாம் ரெடி பண்ணணும், சும்மாலாம் கிடையாது. நம்மளோட கைத்தட்டம் அது கிரைம் சீன், அது கிரைம் சீன், ஓகேவா? அது வந்து ஒரு அஃபென்ஸ் நடந்த பகுதி. அது மட்டும் இல்ல, அது ஒருவேளை அந்த கைரேகையோ முடியோ நகமோ கொலையாளியோடது அந்த மாணவி மேல இருந்து நம்ம யாரும் அதை வந்து இது பண்ணிடக்கூடாது. அது மட்டும் இல்ல, சாதாரணமா நம்மளோட கைரேகை அதுல பட்டா கூட நம்ம வந்து குற்றவாளியா அதுல வந்து கருதப்படுவோம். அது யாரா இருந்தாலும் அப்படிதான். ஒரு கொலை சம்பவம் நடந்ததுன்னா நீங்க போய் சும்மா ஒருத்தன் மேல கத்திய சொருவிட்டானா அந்த கத்தியை தான் நம்ம எடுக்கிறோம்னா அப்ப அந்த கைரேகை இது பண்ணி அதனால அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் அவங்க வந்து வாட்ச் பண்ணுவாங்க காவல்துறையினர். இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, காவல்துறையினர் வந்து அந்த குறிப்பிட்ட இடத்துக்கே மாணவி இறந்த பிறகுதான் போனாங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது. அதாவது ஊர்க்காரங்க தான் ஃபர்ஸ்ட் அதை பார்த்தாங்க, அந்த டெட் பாடியை பார்த்து எடுத்த பிறகுதான் காவல்துறையினர் வந்து மீட்டெடுத்தாங்க, அந்த மாதிரி ஒரு தகவல் வருது. சோ இந்த மாதிரி ஒரு கிரைம் நடக்கும் போது ஏன் காவல்துறைக்கு வந்து என்ன பஞ்சமா என்ன? ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த 10 படை இப்ப அனுப்பி தேடிட்டு இருக்காங்க. அந்த 10 படை முன்னாடி எங்க போச்சு? மாணவி காணலங்கும் போது கொஞ்சம் எஃபர்ட் எடுத்திருந்தாலே தேடி இருக்கலாமே அங்க எங்கன்னு. சோ அது வந்து கொஞ்சம் கவனக்குறைவா வந்து இதுல கருதப்படுது. இந்த நிகழ்வை பொறுத்தவரை அந்த பெண் அதிகாரி, காவல் அதிகாரி, அவங்க பண்ண ஒரு தப்புனால இப்போ எத்தனையோ காவலர்கள் வந்து தூக்கம் இல்லாம குடும்பத்தை விட்டுட்டு ஃபுல்லா அங்கதான் பணிகள்ல ஈடுபடுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன், இத ஃபர்ஸ்ட் அந்த லேடி, அந்த பெண் காவல் அதிகாரி முதல்ல ஒரு கரெக்டான ஒரு முடிவு எடுத்து தேட தொடங்கிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு உயிர் சேதமும் ஏற்பட்டு இருக்காது. இந்த அளவுக்கு காவலர்கள் அவங்களோட தூக்கத்தை, அவங்களோட குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இரவு பகலா இருந்தா வேலையில தான் இருக்காங்க. அந்த 10 படையில உள்ள அதிகாரிகள், காவல் ஆய்வாளர்கள், காவலர்கள் எல்லாரும் பணியில தான் இருக்காங்க. ஒவ்வொரு விஷயமா இரவு பகலா அலைஞ்சிட்டு இருக்காங்க. எவிடன்ஸ் எடுக்கணும், அது அங்க தேடணும் இங்க தேடணும்னு பயங்கரமா இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ நம்ம என்ன சொல்ல வரோம், ஒரு இதுல அந்த காவலர்களை வந்து நம்ம பழி சொன்னாலும் இந்த மாதிரி கடமை தவறாத காவலர்கள் கண்ணியமா செயல்படதான் செய்யறாங்க. அதனால அந்த ஒத்த அதிகாரி பண்ணதால இப்ப ஒட்டுமொத்த காவலர்களே பழி சொல்ற விதமா இருக்கு இந்த சம்பவம். ஓகே மேடம், இப்போ காவலர்கள் வந்து இப்போ அவங்க தனியா வந்து எப்படினாலும் ஒரு டீம் போட்டு 10 டீம் போட்டு அவங்க தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இருந்தாலும் எந்தெந்த வகையில அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க, எந்தெந்த வகையில எடுத்தா சீக்கிரமா குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு நடவடிக்கைகள் எடுக்க முடியும்? இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்தவரை அதாவது அந்த மாணவி அந்த ஒதுங்கின இடம் வந்து முட்புதர்னு சொல்றாங்க. அந்த ரொம்ப இருட்டான பகுதி முட்புதர் அப்படின்னு. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம காவல்துறையினர் வந்து எப்படியெல்லாம் தேடுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி குற்றவாளியை கண்டுபிடிக்க அந்த சிடிஆர் போடுவாங்க. அந்த இடத்துல அந்த நேரத்துல என்னென்ன சிக்னல் இருக்குது, யார் யார்கிட்ட பேசினாங்க. அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கிரைம் ஹிஸ்டரி எடுத்திருப்பாங்க. அந்த ஊர்ல கஞ்சா, போதை அடிக்ட், அது மட்டும் இல்ல இந்த செயின் ஸ்நாக்சிங், அது இதுன்னு நிறைய விஷயங்கள்ல ஈடுபட்டிருப்பாங்கல்ல. அந்த பாலியல் வழக்கு, போக்சோ, இதுல எல்லாம் கைதாயிட்டு வெளியே வந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் மேல முதல்ல காவல்துறையோட கண்ணோட்டம் போகும்.
அவங்களெல்லாம் விசாரிச்சுட்டு அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்க சந்தேக பார்வையில யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் இதுல வந்து நிறைய சர்க்கிள் வைஸா இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல ஒரு குறிப்பிட்ட ஆட்களை எடுக்கும்போது அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி அடுத்த சர்க்கிளுக்கு கொண்டு போவாங்க. இதுல அந்த ஃபைனல் சர்க்கிள்ல வந்து ரொம்ப முக்கியமான ரொம்ப சந்தேகத்தின் பேர் உள்ள ஆட்களை வந்து எடுத்து விசாரணை நடத்தி ஃபைனலைஸ் பண்ணி அந்த எவிடன்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகுதா. எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம காவல்துறையினர் வந்து ஒரு 2 நாள் முன்னாடியே கண்டுபிடிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டுபிடிக்க 1 நாள் 2 நாள் டைம் எடுத்திருக்கலாம். ஆனா இன்னும் அவங்க கண்டுபிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டுபிடித்திருப்பார்கள். ஆனா என்ன அதை வந்து பொதுத்தளத்துல ஏன் வெளியிடல அப்படின்னா குற்றவாளிகள் தப்பிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு ப்ராப்பரா எவிடன்ஸ் இல்லாம யாரையுமே நம்ம அக்யூஸ் பண்ண முடியாது. சரியா? அதுதான் நம்ம நீதித்துறையோட பேஸ்மெண்ட். சோ இப்போ காவல்துறையினர் வந்து அரெஸ்ட் பண்ணி போட்டாலும் அவன் அந்த நம்ம ஹாசினி கொலை வழக்குல தஷ்வந்த் அந்த ஆளு வந்து இந்த மாதிரி அதுவும் இந்த மாதிரி நெருக்கமான ஆட்கள் தான். முதல்ல அந்த ஆள் மேல சந்தேகமே வரல தஷ்வந்த் மேல. ஏன்னா அந்த ஆளுமே அந்த சிறுமியோட பெற்றோர்களோட சேர்ந்து தேடி இருக்காரு. அவங்க எங்கெல்லாம் போனாங்களோ அங்கேயும் அந்த ஆளும் கூடயே போய் தேடி ஒண்ணுமே நடக்காத மாதிரி பப்ளிக்கா இருந்திருக்காரு. ஆனா ஒரு சில விஷயங்கள்ல காவல்துறையினருக்கு சந்தேகம் வந்து அந்த மாதிரி எடுத்து கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுல என்னன்னா அந்த கடைசியில என்னாச்சு, நம்மளோட கீழமை நீதிமன்றங்கள் வந்து தண்டனைகள்லாம் இது பண்ணி கடைசியில சுப்ரீம் கோர்ட்ல போய் என்ன பண்ணிட்டாங்க, நிரபராதின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. ஏன்னா லேக் ஆஃப் எவிடன்ஸ்ல, ஏன்னா ப்ராப்பர் எவிடன்ஸ் வந்து சப்மிட் பண்ணப்படல காவல்துறையினரால. அதுதான் அந்த அதாவது எல்லாரும் இப்போ நீதிமன்றத்தை குறை சொன்னாங்க அந்த வழக்குல. நான் வந்து ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன். நீதிமன்றம் நீதித்துறை சரியில்லை அது இது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க வந்து லேக் ஆஃப் எவிடன்ஸ்னா என்ன அர்த்தம், ப்ராப்பர் எவிடன்ஸ் வந்து காவல்துறையினர் வந்து சப்மிட் பண்ணல. அதுல ரெக்கார்ட்ல அவங்க சப்மிட் பண்ணிருந்தாங்கன்னா அந்த இதுல தஷ்வந்துக்கு வந்து தண்டனை கிடைச்சிருக்கும். சோ அதனால அந்த ஆளு வெளியில வந்துட்டாரு. இப்போ இதே மாதிரி இதையும் வந்து நம்ம இது பண்ணா அந்த மாணவிக்கு தெரிந்த நபர்கள் ஆக கூட இருக்கலாம். ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தோம். அந்த மாணவியோட சகோதரி ஒருவர் பேட்டி கொடுத்திருந்தாங்க, கூட பிறந்த சகோதரி. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி எங்க ஃபேமிலியிலேயே தான் சுத்தி நிறைய விசாரிக்கிறாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட, ஒரு சின்ன சின்ன கேள்விகள் கூட அவ்வளவு தூரம் கேட்கிறாங்க, அத்தனை தடவை கேட்கிறாங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும். அப்போ அவங்களோட சந்தேக பார்வை குடும்பத்தின் மேலேயும் இருக்கு, காவல்துறையோட சந்தேக பார்வை. சோ அதனால ஒவ்வொரு ஆங்கிள் பை ஆங்கிளா அவங்க வந்து விசாரிக்கிறாங்க. சோ இதுல வந்து காவல்துறையினர் வந்து தவறுலாம் நம்ம சொல்ல முடியாது. அதுக்காக அவங்க வெளியில எல்லாம் விசாரிக்காம உள்ளே விசாரிக்கிறாங்கலாம் சொல்ல முடியாது. அவங்களோட விசாரணைகள் வந்து பல்வேறு பட்ட மாதிரி இருக்கும். அதுல இதுவும் ஒண்ணு. இப்போ இந்த மாணவி இந்த சகோதரி பேட்டி கொடுத்தனால அது வெளியில வருது. சோ அதனால காவல்துறையினரை இதுல குறை சொல்ல முடியாது. அவங்களோட வேலையை அவங்க கரெக்டா பாக்குறாங்க. ஆனா என்ன கொஞ்சம் லேட்டா பாத்துட்டாங்க இந்த விஷயத்துல, அதுதான் சொல்ல முடியும். ஏன்னா ஃபர்ஸ்டே அந்த லேடி கரெக்டா எடுத்திருந்தா இந்த மாதிரி உயிர் சேதம் வந்திருக்காது. அது மட்டும் இல்ல, முக்காவாசி இப்ப உள்ள பிரச்சனைகள் நம்மளும் எல்லா வீடியோலயும் குவிக்கிட்டே இருக்கோம். மது பழக்கமும் கஞ்சா பழக்கமும் பயங்கரமா இருக்கு இந்த ஆட்சியில. அதாவது இது வரைக்கும் உங்களுக்கே தெரியும், பொதுமக்களுக்கே தெரியும், மதுனா கூட அங்க எங்கன்னு சொல்லி இது பண்ணி அதுக்கப்புறம் மதுபான கடைகள் அது இதுன்னு பயங்கரமா போராட்டம் ஆர்ப்பாட்டம் வந்து இப்போ கஞ்சா பழக்கம் வீட்டுக்கு வீடு வந்துட்டு. கஞ்சா வந்து சாதாரண ஒரு தலைவலி காய்ச்சல் மாத்திர மாதிரி புழங்குது. இப்ப கூட ரீசெண்டா நம்ம நெல்லையில வந்து 650 கிலோ வந்து பிடிபட்டுச்சாங்க கஞ்சா. நான் என்ன சொல்ல வரேன், அப்ப இந்த அளவுக்கு கஞ்சா புழங்குதுன்னா அப்ப அந்த சப்ளையர் யாரு வந்து என்னன்னு தெரியல. காவல்துறை அதிகாரிகள் வந்து இதெல்லாம் கொஞ்சம் கருத்துல எடுக்கணும். நான் வந்து அரசாங்கத்திட்டையும் சொல்றேன், காவல்துறை அதிகாரிகள்கிட்டையும் கேட்டுக்கிறேன். இதாவது பொதுமக்கள் மட்டும் இப்ப பாதிக்கப்படுறது கிடையாது. நாளைக்கு நம்ம குடும்பத்திலயும் இந்த இழப்புகள்லாம் வரலாம். இன்னைக்கு பொதுமக்கள் 10ஓட 11 போறாங்கன்னு நினைச்சிட்டு லெத்தார்ஜிக்கா இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களோட மனைவி உங்களோட குழந்தை, ஏன் உங்களுக்கே கூட கஞ்சாவை போட்டுட்டு எவனாவது உங்களை வந்து வெட்டுவான் குத்துவான். கஞ்சா போட்டவனுக்கு என்ன தெரியும், அவனா போய் வம்பிழுத்து ஏதாவது பண்ணுவான், இல்லைன்னா முன்பகையை வச்சுட்டு தேவையில்லாம வம்பிழுத்து பண்ணுவான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால உங்களோட குடும்பத்துல உள்ள பெண்களுக்கும் ஆபத்து. கஞ்சா பழக்கத்துக்கு யாரு முழு காரணமா இருக்காங்களோ அவங்க வந்து இதுல கருத்தில் கொண்டு வரணும். தேவையில்லாம உங்களோட குடும்பத்துக்கும் அது அழிவுதான், நாட்டுக்கும் அழிவுதான். காவல்துறையினர் வந்து இந்த கஞ்சா புழக்கத்தை முற்றுப்புள்ளிக்கு கொண்டு வந்தாதான் இதுல வந்து ஒரு தெளிவு கிடைக்கும், நாட்டுக்கு வந்து ஒரு விடிவு காலம் பிறக்கும். இல்லைன்னா இதை விட மோசமான நிலைமைகள் நாளைய பின்ன நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கும். மேடம், இவ்வளவு நேரம் பயனுள்ள தகவல்ல பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி சார்.